இந்த பழைய பென்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த முகப்பு பாருங்க அழகாக பெருசாக இருக்குங்க. அது இது புது மாடல் பென்ஸ், இது இன்னும் நல்லா இருக்குதுங்க ஓட்டுறக்கு வண்டி. இந்த பென்ஸோட ரிவ்யூவுமே உள்ளே ஓட்டி இருக்கிறோம், அந்த வீடியோவும் வருங்க. இப்போ லேலாண்டு ஓட்டி போட்டிருக்கிறோம் 3118 12 வீல் வண்டிங்க, அது டேங்கர் வண்டிங்க. அப்புறம் பாரத் பென்ஸ் எடுத்தாச்சுங்க உள்ள உட்காந்து. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்கெடியூல் பண்ணாங்க. முதல்ல லேலாண்டு முடிச்சுக்கலாங்க, அப்புறம் பாரத் என்ன பென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்புறம் டாட்டாங்க, அப்புறம் ஒவ்வொரு வண்டியாக. அப்புறம் மஹிந்திரா நிவி ஸ்டார் நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் அது ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுவோம் என்னங்கிறீங்க. அப்படி நம்ம சேனல் எம்ஏ மீடியா மார்க்கெட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஃபே மீடியா ப்ரோவில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம இந்த லேலாண்ட் ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்குறோங்க. 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுங்க, வெளில ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணி விடுங்க. என்ன நான் சொல்கிறது, நான் இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுங்க. அப்புறம் ஒரு வேளை இந்த கட்டிங் கொண்டு வந்து நிறுத்துறது மிக சாமர்த்தியமான ஒரு வேலைங்க. நம்ம வழி விட்டுருவோம். அது அது என்ன ஆச்சுன்னு தெரியலிங்க, ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்குதுங்க. இன்னும் ட்ரக்ஸ் வருது மாதிரி என்ன பண்ண முடியும். இனிமேல் ஜாமே நின்றுக்க வேண்டியதுங்க எல்லா இடத்துலையும். ஃபுல்லாக ஜாமாக இருக்குதுங்க. அப்புறம் ஓட்டுநர் நம்ம இறங்கி பார்க்குறாரு, எல்லா ஓட்டுநரும் இறங்கிட்டாங்க. ஒன்று என்ன பண்ண முடியும், இப்போ இடம் இருக்கான்னு பார்க்குறாருங்க. எங்கேயாவது கேப் இருக்கா, வண்டி உள்ளே போட்டுக்கலாமானுங்க. எல்லா வண்டி மேக்ஸிமம் ஆஃப் பண்ணியாச்சுங்க இன்ஜினு. என்ன பண்ண முடியுங்க. அழகான இந்த லேலாண்ட் இன்ஜின் சத்தம் தான் கேட்க முடியுதுங்க. சும்மா அருமையாக இருக்குதுங்க கேட்குறக்கு. அதனால அதான் சொல்ல, டிரைவர்ஸ்லாம் கஷ்டப்படுற ஜம்முன்னு உள்ள உட்காந்துருக்குறீங்களோ தம்பி, கீழே இறங்கி வாங்குவோங்கிறாரு. டூ வீலர் தான்ப்பா. இது பாருங்க, பஸ் கேபின் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் லாரி பார்த்தீங்கன்னா பஸ் கேபின் கொஞ்சம் ஜம்மும் பண்ணி வச்சுருக்குறேங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் சுகர் கேன் லாரி வருதுங்க. சுகர் கேன் லாரி தான் இருக்கிறதுல சிரமங்க. ஆனால் தண்ணி ஜாஸ்திங்க. அதுக்கப்புறம் திருப்பணுங்க, பெரிய திருப்பங்க. அங்கே ஒரு கோவில் அதோட சாமி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. எம்ஏ மீடியா மார்க்கெட் யூடியூப் சேனலுங்க. அப்புறம் நம்ம நண்பர்கள் தானே, என்ன சொல்றீங்க. போக்குவரத்துன்னு வந்துட்டு 1008 சட்ட சிக்கல் இருக்குதான். இருந்தாலும்
கடைசியில் நம்மளுக்கு நண்பருங்க இல்லை. ஒவ்வொருத்தர் சந்தோஷமாக கை கட்டிட்டு போகிறாங்க, என்ன சேனல்னு கேட்குறாங்க, அப்புறம் சன் டிவியான்னு கேட்குறாங்க. சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் அந்த சந்தோஷம் நிற்கு. அப்புறம் நம்ம சேனலில் ஓட்டுநர்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கல, டே நான் வந்து வீடியோ பாருங்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம்தான். நம்மளால் அதான் தர முடியும். தொந்தரவு பண்ணாமல் இருக்கல, இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி. நான் இந்த சேனலில் வந்துருக்கேங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்திங்க. இந்த கரும்பு லோடு தான் ரொம்ப சிரமம் இருக்குல்லையே. ஏன்னா டன்னேஜ் வெயிட் ஜாஸ்திங்க, பார்த்து இறக்கணும், ஹைட் லோடு வேறீங்க. எங்கேயும் முட்டா அப்படியே தொட்டு கொடுத்து கொண்டு வரணுங்க. இன்னைக்கு எக்கச்சக்க கரும்பு லாரிங்கோ. அப்புறம் இந்த கரும்பு லாரி அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான ஆளுங்க. இந்த யானைக்குட்டி எங்கேயாவது பார்த்தாங்கன்னா நடுவில் நின்று ஒரு 2 கரும்பு கொடுத்து போட்டு தான் போகிறது. அது ஒரு இது. அந்த மாதிரி மனித நேயமிக்கு ஒரு தொழிலுங்க இது. நடுவில் இப்போ வரையிலையும் கூட இந்த 2வது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரத் பென்ஸ் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க. இன்னொரு லாரி டிரைவர் வந்து ஹெல்ப் பண்ணிங்க, அந்த ஓட்டுநரை கூப்பிட்டு போய் ஏர் ஜாக்கி வாங்கிட்டு வர ஹெல்ப் பண்ணிங்க. நான் என் நேரில் நிறைய பார்த்துருக்குனுங்க. அந்த மாதிரிங்க இந்த துறையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப மனிதநேயம் ஜாஸ்திங்க. ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற டெண்டன்சி ஜாஸ்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க ஏதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வேதனை தெரியுங்க. ஆள் கூப்பிட்டு மற்ற ஒரு யாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க யாருமேங்க.